அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் MMI டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கட்டோரி ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கட்டிங் மட்டும் நம்ம பார்க்கலாம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான லைனிங் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு கட்டோரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி விரிச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் சின்னதாக ஒரு மாறுதல் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். எப்பயும் போல் கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு, மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 13 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து 32 சைஸ் உள்ள ப்ளவுஸு. மேலே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் வந்து நான் 5.5 இன்ச்சு வைக்கிறேன். அதே 5.5 இன்ச்சை வந்து ஆம்ஹோல் வரைகிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்ஹோலோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. அதே இதை நம்ம கொஞ்சம் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் உயரத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு இது வந்து 32 சைஸ் அப்படிங்கிறதுனால 8 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இப்போ மார்பு சுற்றளவு வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி இடுப்பு சுற்றளவுக்கு வந்து 7 இன்ச்சும், அதுக்கப்புறம் டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச்சு வந்து நான் வைக்கிறேன். இப்போது அந்த 1.5 இன்ச்சுக்கும் நம்ம தையலுக்காக விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே நேராக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்து ஆம்ஹோல் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ரவுண்டு வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிட்டோம். ஆம்ஹோலோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா இதில் 6.5 இன்ச்சு வந்து இருக்குது. இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. அந்த 5.5 இன்ச்சில் 2.25 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டருக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 5.5ல் பாதி வந்து நெக் லைனுக்காகவும் பாதி வந்து ஷோல்டருக்காகவும் வச்சுக்கலாம். அடுத்து கழுத்து வந்து 7.5 இன்ச்சு, 1/4 இன்ச்சு சேர்த்து 7.25 இன்ச்சு. இப்போ கீழேருந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சும் ஒரு 1/4 இன்ச்சும் சேர்த்து வரும். நம்ம இந்த அளவுகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம ஃபார்முலா படி போட்டிருக்கோம். அதுபடி தான் இப்போ இந்த 32 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து நம்ம நெக்கு கட் பண்ணுறதுக்காக பாக்ஸ் வரைஞ்சிட்டு ரவுண்ட் நெக் வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வந்து நல்லா யூ நெக் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் வந்து நான் கார்னர் பண்ணி ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம MMI டெய்லர் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக விட்ட இடத்துலையும் மார்பு சுற்றளவு மார்க் பண்ண இடத்துலையும் சிசர் கட் வந்து போட்டுக்கலாம். இப்போது அதை வச்சு ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். எப்பயும் போல் நம்ம பேக் போட்டு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் நான் போடுறேன். ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அப்படியே நான் வந்து மார்க் பண்ணுறேன். கழுத்து, ஷோல்டர், ஆம்ஹோல், மார்பு சுற்றளவு எல்லாமே வந்து நம்ம பேக்குக்கு என்ன அளவு வச்சோமோ அதே அளவே வச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ கீழே வந்து 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு ரெடி அளவு மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் மட்டும் 1/2 இன்ச்சு சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக் வந்து நம்ம 7.5 இன்ச்சு வந்து வச்சுருந்தோம். இப்போ அதுலேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம 5.5 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். இந்த 5.5 இன்ச்சு கூட நம்ம தையலுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து 5.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணலாம். 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம 1/2 இன்ச்சு வச்சுட்டு ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். நல்லா லோவாக ரவுண்டாக போடுவாங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு வைக்கலாம். அது வந்து அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க 1 இன்ச்சில் வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க.
இப்போ ஆம்ஹோல் சைடு வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு எப்பயும் போல் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்காக மார்க் பண்ணுறேன். பேக் ஆம்ஹோலை விட ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்குக்கு வந்து 13 இன்ச்சு எடுத்திருந்தோம் ஷோல்டரோட. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஷோல்டரோடு சேர்த்து 13 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபார்முலா படி நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 4 இன்ச்சும் சைடில் வந்து 5 இன்ச்சும் வந்து வரும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்கோடதையும் பட்டியோடதையும் மைனஸ் பண்ணிவிட்டு, அதாவது மொத்த உயரத்துலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு வர்றதை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் சைட்லேயும் நம்ம வந்து வைப்போம். அந்த மாதிரி தான் நான் இதுக்கும் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து 8 இன்ச்சு வந்து இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு இது 32 சைஸ். அந்த 32 அப்படிங்கிறப்போ நமக்கு 10 டிவைட் பண்ணும்போது 3.25 வரும். அதாவது 3.2 அப்படிங்கிறத நம்ம 3.25ன்னு எடுத்துக்கலாம். பட்டன் பட்டி வைக்கிறதுக்காக, அதாவது ஹூக் பட்டி வைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சை சேர்த்து 3 இன்ச்சில் வந்து நான் டாட்டுக்காக மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதில் கப் சைஸுக்காக நான் வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே 3 இன்ச்சில் வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து 2 சைடும் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹூக் வரைக்கும் 2.5 இன்ச் வருது. அதே 2.5 இன்ச்சை நம்ம அந்த சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 1.5 இன்ச்சு டாட்டுக்கு போக மிச்சம் இருக்கிறது ஹூக் பட்டியிலேருந்து டாட் வரைக்கும் என்ன அளவு வருமோ அதே அளவை நம்ம அந்த சைடும் நம்ம வந்து வைக்கிறோம். அங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டாட் வந்து வரைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட்டோரி ப்ளவுஸுக்காக நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம 3.5 இன்ச்சில் டாட்டுக்காக மார்க் பண்ணதும் கீழே இருந்து 3 இன்ச்சில் நம்ம வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி டாட்டோட அளவு வைப்போமோ அதே அளவு தான், வேறு எந்த மாற்றமும் வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அந்த சைடு 3 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போது மேலே இப்போ நெக்லைன் வந்து நம்ம 5.5 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அதிலிருந்து 2 இன்ச்சு மேலே வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். மொத்தம் வந்து 5.25 இருக்கு இல்லைங்களா, 5.5 இன்ச்சில் 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி அதில் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 3.25 அப்படிங்கிற இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணியும் மார்க் பண்ணலாம். இல்லைன்னா அந்த கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுனால கட் பண்ணலாம். நான் வந்து மேலே வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சது நேரே கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம். இப்போ அதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வந்து இருக்குது. கீழே வந்து டாட்டோட அளவு வந்து 3 இன்ச்சு இருக்குது. இப்போ மேலே வந்து நம்ம 1.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த 3 அந்த 3 நமக்கு அங்கே 6 இருக்குது. மொத்தம் கிராஸில் வந்து நமக்கு 9 இன்ச்சு வந்து வரும். மேலே வந்து நம்ம 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது வந்து நார்மல் எல்லா சைஸுக்குமே வந்து அந்த ஆம்ஹோல் கீழே நம்ம 1.5 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இப்போது நம்ம நெக்கில் 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணது, ஆம்ஹோல்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணது, டாட்டிலேருந்து எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணது, இந்த 3 லைனையும் வந்து இந்த 3 புள்ளியுமே வந்து நம்ம சேர்த்து வந்து வளைச்சி வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இதை தான் வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இதை வரைஞ்சதை அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நடுவில் மார்க் பண்ணதை தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நடுவில் போட்டிருக்க அந்த கட்டோரிக்காக நம்ம தனியாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம், கிராஸில் போடணுன்னா நம்ம கிராஸில் வந்து போட்டுக்கலாம். பெரும்பாலும் கப் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறவங்க வந்து கிராஸில் போட்டிங்கன்னா ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போட்டு கட் பண்ண போகிறேன். நான் வந்து இன்னொரு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு நான் கிராஸில் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாச் வந்து போட்டுக்கலாம். அதாவது சிசர் கட் வந்து கப் சைஸுக்கும் மார்பு சுற்றளவுக்கும் வந்து நம்ம சைஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த லைன் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம தனியாக கிளாத் வச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணணும். இதை வந்து அப்படியே நம்ம ப்ளவுஸ் கூட வந்து அட்டாச் பண்ண முடியாது. அது வந்து நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கை வந்து மார்க் பண்ணுறேன். கை வந்து கீழே 1/2 இன்ச்சு, லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விடுறேன். இதே பிளெயின் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம 1.5 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு விடலாம். கையோட உயரம் 5 இன்ச்சு ப்ளஸ் கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல் வரைகிறதுக்காக 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். கையோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன். அது கூட 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக வைக்கிறேன். இப்போது ஆம்ஹோல் வரைகிறதுக்காக கீழே வந்து சுற்றளவு 5.25 வச்சோம் இல்லைங்களா, அதிலேருந்து 1 இன்ச் ஆட் பண்ணி நான் 6.25 இன்ச்சில் வந்து ஆம்ஹோல் வரைகிறதுக்காக மார்க் பண்ணுறேன். மேலேருந்து 3 இன்ச்சும் சைட்லேருந்து 6.25 இன்ச்சும் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போது கை வரைகிறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நம்ம அதில் சென்ட்ரு பார்த்து நம்ம எப்பயும் கட் பண்ணுற மாதிரி கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு வச்சுட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். மாதிரி கையும் உள் கைக்கும் வரைஞ்சிக்கலாம். பட் இதில் வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு மேலே வரைஞ்சிருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கலாம். கீழே வரைஞ்சிருக்கிறத வந்து நம்ம லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். சைடில் 1.5 இன்ச்சு விட்டதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கட்டோரி ப்ளவுஸுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி வந்து கட் பண்ணணும். அது எப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பீஸை வந்து நம்ம சுற்றிலும் வச்சு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டில் வச்சு மார்க் பண்ணுறேன். இது கிராஸில் வைக்கும்போது அதுவும் ஒரு அழகாக இருக்கும். நான் கிராஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டில் வந்து கட் பண்ணுறேன். இப்போ நம்ம சுற்றிலும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போது அந்த சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணணும். வேறு எங்கேயும் நம்ம வந்து மார்க் பண்ண தேவையில்லை. ஏன்னா கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 1/4 இன்ச்சு வந்து ஹூக் பட்டிக்காக நம்ம ஏற்கனவே விட்டுருக்கோம். அதனால் இதில் வந்து சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம 1/2 இன்ச்சு வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ அதில் 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம சைடு பீஸும் இந்த பீஸும் ஜாயின் பண்ணும்போது நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணோம்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா விடுற இந்த 1/2 இன்ச்சு வந்து அதில் வந்து ஈக்குவல் ஆகிடும். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு விடுறோன்னா அதே மாதிரியே வந்து அந்த 1/2 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிடணும். அதாவது இந்த பீஸில் 1/4 இன்ச்சு, சைடு பீஸில் வந்து 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம பிடிச்சோம்னா 1/2 இன்ச்சு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டாட் வந்து வரைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம 1/2 இன்ச்சு விட்டு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து டாட்டோட நாச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இதில் வந்து டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணலாம். சைடில் இருந்து 3.5 இன்ச்சு வந்து நம்ம வச்சுருந்தோம். அதே 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடில் சிசர் கட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை நேர் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து இழுத்து வச்சு லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அது கரெக்டாக வரும். இப்போ அந்த இடத்துல வந்து 3 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணும்போது நமக்கு 1/2 இன்ச்சு வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக நமக்கு போயிடும். இப்போ இதே மாதிரி அந்த சைடும் வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, சென்ட்ரு வந்து ஒரு லைன், அது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. இப்போது இதில் வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட வேண்டியது இருக்கும். அது வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி சைடு வரைக்கும் நம்ம தைச்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த ஒரு டாட் மட்டும் பிடிச்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். கட்டோரி ப்ளவுஸில் 2 மாடலாகவும் நம்ம வந்து போடலாம். கீழேருந்து ஒரு டாட் மட்டும் பிடிச்சி விடலாம், சைட்லேயும் நம்ம வந்து தைக்கலாம். இப்போது பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு பட்டி, 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து பேக் சைடு வந்து நம்ம 7 இன்ச்சு வச்சுருந்தோம். அதே மாதிரி இதுலேயும் 7 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன்.
சைடில் வந்து 2.5 இன்ச்சு, அதே மாதிரி சென்டர்லேயும் 2.5 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணலாம். சைட்லேருந்து 2.5 இன்ச்சு. இந்த அளவுகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஃபார்முலா படி பார்த்துருக்கோம். அதனால தான் நான் வந்து இந்த 32 சைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 32 சைஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டிருக்கோம். அதில் இந்த அளவுகள் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு, பேக்கு, கை, பட்டி எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மெயின் கிளாத் மேலே வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிச்ச கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து கைக்கு வந்து நான் வந்து ஃப்ளீட் வச்சு கை வந்து நான் தைக்க போகிறேன். அதாவது ஃப்ளீட்னால் வந்துட்டு பஃப் கை மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட் இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நான் ஃப்ளீட் வச்சு பஃப் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பஃப் மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக வந்து நான் வச்சு தைக்க போகிறேன். இப்போ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கை வந்து 5 இன்ச் வச்சுருந்தோம். தையலுக்கு சேர்த்து 6 இன்ச் வந்து நம்ம எடுத்திருந்தோம். இது வந்து ஒரு 1 இன்ச்சு சேர்த்து நான் 7 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி நான் வந்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை சைஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த கை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நான் 7 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். கீழே ஃபோல்டிங் சைடு இருக்குது, அதையும் வந்து நம்ம அப்படியே தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்தை வந்து அப்படியே நான் வச்சுருக்கேன். இது நார்மல் கைனா இதை அப்படியே 2ஆக மடித்து போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஃபுல் நீளமும் அப்படியே வந்து ஃப்ளீட் வச்சு தைக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.